வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வீட்லயும் வேல்ஸ் வீட்லயும் வாசல்ல வச்சு பொங்கல் வைக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அவங்க வீட்டை விட நம்ம வீட்ல தான் ஃபர்ஸ்ட் பொங்கல் பொங்கணும்னு ஆர்டர் போடுறாரு சக்திவேல். பொறுத்து பாக்குறவரு என்ன பண்றீங்க நகருங்க எல்லாரும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தண்ணி எடுத்து பானையில ஊத்ததுக்கு பதிலா அடுப்புல ஊத்தி அவிச்சிடுறாரு. சோ ஏங்க இப்படி பண்றீங்க? இப்படி அடுப்பையே அணைச்சிட்டீங்களே அப்படின்னு மாறி சொல்ல வடிவும் என்னப்பா இதுன்ற மாதிரி பாக்குறாங்க. வேகமா வர்ற பாட்டி ஏன்டா எரிஞ்சிட்டு இருந்த அடுப்ப அவிச்சிட்டியே இனிமே இந்த இடத்த விட்டு வந்தேன்னா பாத்துக்க அசைய கூடாது சொல்லிட்டேன் ஆளை பாருன்னு மிரட்டுறாங்க. ஏன் சக்தி அப்படின்னு முத்துவேல் கேட்க அங்க பொங்கறதுக்குள்ள இங்க பொங்கிடலான்னு அப்படிங்கிறாரு சக்திவேல். அப்போ ஒரு போட்டோகிராஃபர் அங்க வந்து பாண்டியனை பார்த்து சாரிங் சார்னு சொல்ல ஏன்பா எப்ப வர சொன்னா எப்ப வர்ற நீ போட்டோகிராஃபரை பாரு அப்படின்னு கோமதிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சாரி சார் இப்ப ரெடி பண்ணிடுறேங்க சார் உடனே ரெடி பண்ணிடுறேன் லைட் எடுறான அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அவரு போட்டோ எடுக்க ப்ரிப்பேர் ஆகுறாரு. ஏன்பா என் பிள்ளைங்க எல்லாம் வீட்ல இருந்து வரும்போதே நீ போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவரு சொல்ல சரி சரி பரவாயில்ல இப்பயாவது சட்டு புட்டுன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. மயிலு உட்கார்ந்து அடுப்புகிட்ட ஏதோ பாத்துட்டு இருக்க அவங்க அம்மா தோல்ல தொட்டு எந்திரிங்கிற மாதிரி ஜாட காட்டுறாங்க. மயிலு எந்திரிச்சு என்னம்மான்னு கேட்க நீ வைக்கிற பொங்கல் தாண்டி முதல்ல பொங்கணுங்கிறாங்க. ஏமா அப்படின்னு மயிலு கேட்க சுடர் ஆர்வமா வந்து தலைய விட்டுட்டு என்ன பேசுறாங்கன்னு கேக்குறாங்க. நீ தாண்டி மூத்த மருமக அப்படின்னு பாக்யம் சொல்ல அம்மா அதுக்கும் பொங்கல் பொங்கறதுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு மயிலு கேட்க ஏய் முதல்ல நம்ம பொங்கல் பொங்குனாதாண்டி நமக்கு பெருமைன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா எல்லார் பானையும் ஒன்னா பொங்குனாலே போதுமா என்னம்மா நீன்னு மயிலு கேட்க சொல்றத கொஞ்சம் முதல்ல கேளுடி இப்படின்னு அவங்க அம்மா பல்ல கடிச்சிட்டு சொல்ல அம்மா சும்மா அக்காவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத அக்கா பொங்குறப்ப பொங்கட்டும் நீ உட்காருங்கிறாங்க சுடரு. மயிலு கீழே உட்கார்ந்த அடுப்பத்தல்ல பாண்டியன் மாறி மாறி கண்ணை துடைக்கிறாரு. ஏங்க புகை ஏதாவது கண்ணுல பட்டுருச்சான்னு கேக்குறாங்க கோமதி. இல்ல கோமதி புகையில இல்ல சந்தோஷத்துல கண்ணு கலங்குது. நம்ம குடும்பத்தை பாரு கோமதி உனக்கெல்லாம் குடும்பமே இல்ல நீ ஒரு அனாதைன்னு சொன்னவங்க முன்னாடி பாண்டியன் எப்பேற்பட்ட குடும்பத்தை உருவாக்கி இருக்கேன் பாரு அப்படின்னு எதிர் வீட்டை பார்த்துட்டு பாண்டியன் சொல்ல கோமதி ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கதிரும் ராஜி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே அடுப்பை எரிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல பாக்கியம் எதிர்பார்த்த மாதிரி மயிலோட பானை பொங்க ஏய் பொங்கிடுச்சு பொங்கிடுச்சுன்னு சரவணனும் மயிலும் கை தட்டுறாங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்பா தேங்க்ஸ் கடவுளேன்னு பாக்கியம் மேல பார்த்து சொல்லிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி கத்திட்டு இருக்க சக்திவேலும் முத்துவேலும் பயங்கர கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க. பானையில இருந்து பால் பொங்கி வழிய மயிலோட அம்மா கொலவை போடுறாங்க. பாண்டியன் ஆப்போசிட்ல இருக்கவங்கள வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் யாரும் எதிர்பார்க்கல பாரு பொங்கல் பொங்கல் சூப்பரா பொங்குதுடா பொங்கல் பொங்குது பாடுறா பொங்கலோ பொங்கல் அப்படின்னு பாண்டியன் படு உற்சாகமா கத்த அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு இருக்காங்க. மாரி பாட்டி வடிவு 3 பேரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்க ச்சே அப்படின்னு கடுப்பா திரும்புறாரு சக்திவேல். நீங்க மட்டும் அடுப்ப அணைக்காம இருந்திருந்தா நம்ம பானைதான் முதல்ல பொங்கி இருக்கும் அப்படின்னு மாரியும் கடுப்படிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து மீனா ராஜி இப்படி ஒருத்தர் பானையா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்ற சத்தம் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுலயும் பழனியும் குமாரசாமி சித்தப்பாவும் தான் ரொம்ப ஆர்வமாயி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க அரிசியை போட்டுட்டு இருக்கா நம்மளதும் பொங்கிடுச்சுங்கிறாரு முத்துவேல். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு வேல்ஸ் ஃபேமிலி மொத்தமா கத்திட்டு இருக்காங்க. மாரியும் வடிவும் கொலவை போட்டுட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கும்பிட்டுட்டு இருக்கு. பால் பொங்கி எல்லா பக்கமும் அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்கு. அடுத்து அவங்களும் பானைக்குள்ள அரிசியை போடுறாங்க. கோமதி கற்பூர தட்டை ஏந்த பாண்டியன் பத்த வைக்கிறாரு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இலையில பொங்கல போட்டாங்க. சூரிய பகவானுக்கு கோமதி அழகா தீபாராதனை காட்டிட்டு இருக்காங்க. வேல்ஸ் வீட்ல இலையில பொங்கலை வச்சு தீபாராதனை காட்டிட்டு இருக்காங்க. பாட்டி தீபாராதனைய காட்ட எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. பாட்டி எல்லாருக்கும் விபூதி வச்சு விட அப்படியே மீசையை முறுக்கிட்டு நிக்கிறாரு சக்திவேல். இங்க போட்டோகிராஃபர் வளைச்சு வளைச்சு பாண்டியன் ஃபேமிலிய போட்டோ எடுத்துட்டு இருக்க எதிர் வீட்டுல இருந்து இதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. 3 ஜோடியும் தனித்தனியா நிக்க வச்சு போட்டோ எடுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க சார்னு போட்டோகிராஃபர் சொல்றாரு. நில்லுங்கப்பான்னு போட்டோகிராஃபர் சொல்ல போங்கடா போய் நில்லுங்கடா போங்கடா அப்படின்னு பாண்டியனும் சொல்றாரு. ஓகேங்க சார் அண்ணே நீங்க இப்படி லெஃப்ட்ல வாங்க நீங்க இப்படி நில்லுங்கன்னு போட்டோகிராஃபர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர் வீட்டுல நின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. முத்துவேல் மட்டும் பொங்கல் வச்சாச்சு இல்ல வாங்க எல்லாரும் உள்ளர போலாங்கிறாரு. வாடான்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி நடக்க சக்திவேல் மட்டும் அவரு பின்னாடி போறாரு. குமரவேல் உள்ளர போகாம வெளியே நின்னு அரசியவே பாத்துக்கிட்டு இருக்காரு. போட்டோகிராஃபர் ஒவ்வொரு ஜோடியா போட்டோ எடுக்க அரசிய ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிட்டு நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்துக்கலாமான்னு ஹார்ட் சிம்பல் காட்டுறாரு குமரவேல். இப்படியும் அப்படியும் ஒரு பார்வை பாக்குற அரசி அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க. சார் சேர்ந்து நில்லுங்க சார் அப்படின்னு கதிரை ராஜியும் ஒரு போட்டோ எடுக்கிறாரு போட்டோகிராஃபர். இத பாக்குற பாட்டி எதிர்த்தால இருந்தே அப்படியே கைய வலிச்சு நெட்டி முழிக்கிறாங்க. பாண்டியன் வீட்டுல எல்லாருக்குமே ஒத்த இலை போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டை வைக்கிற கோமதி அடுத்து பொங்கலை வச்சிட்டு இருக்காங்க.
ஏன் சம்பந்தியம்மா, எதுக்கு நீங்க எல்லாத்தையும் தனியா பரிமாறிட்டு இருக்கீங்க? நானும் உங்க கூட சேர்ந்து பரிமாறவான்னு பாக்கியம் கேக்குறாங்க. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். நானே எல்லாருக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறமா உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுறேன் அப்படின்னு கோமதி சிரிச்சுட்டே சொல்ல, போங்க சம்பந்தியம்மா, சொன்னா கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. அத்தை போதும், அத்தை போதும் போதும் அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒரு துண்டு கரும்பு கொடுத்துட்டு இருக்காங்க கோமதி. ஸ்வீட்டு, கூட்டு, பொங்கல், சுண்டல் அப்படின்னு எல்லார் இலையிலையும் பரிமாற எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் கோமதி, நீயும் சாப்பிட வேண்டியதானேன்னு பாண்டியன் கேட்க, இல்லங்க நான் உங்க கூட சேர்ந்து அப்புறமா சாப்பிடுறேங்கிறாங்க கோமதி. சம்மந்தி, நான் கோமதிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி எம்புட்டோ பண்டிகை எல்லாம் கொண்டாடி இருக்கேன். ஆனா இந்த பொங்கல் வந்து எனக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாருமே சந்தோஷமா நான் பாண்டியனை பாத்துட்டு இருக்காங்க. பழனி கரும்பு சாப்பிடுறதான் வாழ்க்கையோட லட்சியங்கிற மாதிரி கரும்பு கடிச்சிட்டு இருக்க. அடுத்தபடியா பழனியோட கல்யாணத்தை முடிச்சு தலைப்பொங்கல் கொண்டாடிட்டா நானும் கோமதியும் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுவரையில சந்தோஷமா இருந்த பழனியை கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுறாரு. ஏங்க, கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்குங்க. பழனிக்குன்னு ஒருத்தி கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு கோமதி சொல்ல, ரொம்ப சந்தோஷம் கோமதிங்கிறாரு பாண்டியன். எல்லாரும் சாப்பிடுங்கன்னு பாண்டியன் சொல்ல, அதுவரையில வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வீட் எடுத்து கடிக்கிற மயிலு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, சரவணன் அவரோட இலையில இருக்க ஸ்வீட் எடுத்து அலுங்காம மயிலோட இலையில வச்சுட்டு சாப்பிடுங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு. மயிலு ரொம்பவே சந்தோஷமா நெகிழ்ச்சியோட சரவணனை பாத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம செந்தில் அவரோட ரைட் ஹேண்ட் இலையில இருக்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் குள்ளர விட்டு அலுங்காம பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மீனாவை தொட்டுட்டு கையெடுத்துக்கிறாரு. மீனா அப்படியே ஓர பார்வை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். இவளோட லெஃப்ட் ஹேண்டை இவரோட ரைட் ஹேண்டால தள்ளி விடுறாரு. ரெண்டு பேரும் அப்படியே ரகசியமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு செந்தில் சொல்ல, தலையாடுறாங்க மீனா. ரெண்டு பேரும் கையால தள்ளி தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து ராஜி கதிர் பேர் கிட்ட வந்தா, அவங்க ரெண்டு பேருக்குமே சேலை வேஷ்டி எல்லாமே புதுசா இருக்கிறதுனால சரியா மடக்க முடியாம ஒருத்தர் காலோட ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. ராஜியோட கால் மேல காலை மோதிட்டு இருக்க கதிர், ரொம்ப இடிக்கிறனோன்னு கேக்குறாரு. ராஜுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவங்க பதில் சொல்லாம பாக்குறாங்க. கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துக்கிற கதிர், இப்ப ஓகே இல்லன்னு கேக்குறாரு. ராஜு தலையாட்ட, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட ஆரம்பிக்க, ராஜியும் ஒரு மாதிரியான ஃபீலிங்கோட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வேல்ஸ் ஃபேமிலி டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்க எல்லாரும் முன்னாடி இலை போட்டு பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. போதும் போதும் அவங்களுக்கு வைங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, சக்கரை பொங்கலை முத்துவேலையில இலையில வைக்கிறாங்க வடிவு. அடுத்து வெண்பொங்கலை மாறி வைக்க, சக்திவேலுக்கு வச்சோன்னு மாறி அதை கொஞ்சம் கூட அத்தைக்கு வைக்கணும்னு வடிவு கேக்குறாங்க. குமாருக்கு வைன்னு சக்கரை பொங்கலை வைக்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இலைய பாக்குற பாட்டி சிரிக்க, அந்த சிரிப்பு சத்தம் கேட்டு முத்துவேலு சக்திவேலு அம்மாவை பாக்குறாங்க. என்ன ஆத்தா, நேத்து வரலும் மவனு கல்யாணம் ஆகலன்னு அழுதுகிட்டு இருந்த, இன்னைக்கு மாவ குடும்பம் பொங்கல் வச்ச சந்தோஷத்துல பூரிப்புல இருக்கியோன்னு சக்திவேல் கேக்குறாரு. சோகமா இருக்கிற அத்தை சிரிக்கலாங்களேன்னு சந்தோஷப்பட வேணாமா, அதுக்கும் கேள்வி கேட்டா எப்படிங்க அப்படின்னு மாறி கேட்க, சிரிக்கலாண்டி, ஆனா எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு இருக்குல்ல அப்படிங்கிற சக்திவேல். பாண்டியனை பாத்தியான்னு, அவன் மூத்த பையன் கல்யாணத்துல இருந்து நாமளும் எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ச்சே, அதையும் மீறி அவன் வீட்டுல கல்யாணம் நடந்துகிட்டே தானே இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சாப்பிடுறத விட்டுட்டு முத்துவேல் பாக்குறாரு. என்ன தம்பி இது, நல்ல நாள் பண்டிகை நாள்லயாவது நல்ல பேச்சு பேசலாம்ல அப்படின்னு வடிவு கேட்க, அண்ணி என்னைக்குன்னு அவன் காசெல்லாம் செலவு பண்ணி போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்திருக்கான், நம்மள வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே காசு செலவு பண்ணி போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சக்தி பல்ல கடிச்சிட்டு இருக்க. சக்தி, பேசாம சாப்பிடு, நம்மள எரிச்சல் ஆக்கணும்னு தான் அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், பேசாம விடுன்னு முத்துவேல் சொல்ல, இல்லன்னு அவனுக்கு பெருசா பெருசா ஏதாவது பண்ணியே ஆகணும்னு இந்த பழனி பையன் இங்கேயே இருப்பான், அவனுக்கு ஏதாவது பெருசா கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த வெறுப்பைய மூக்க உடைக்கலாம்னு பார்த்தா அவனும் ஓடி போயிட்டானேன்னு. இருக்கிறது குமார் மட்டும்தான், இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அது நடக்கவே மாட்டேங்குது என்னன்னு மூக்க உறிஞ்சுறாரு சக்திவேல். முத்துவேல் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்க, பாக்குற எல்லா வரணும் ஏன் தட்டி போகுதுன்னு பாக்குறவன் எல்லாம் கேக்குறானே, அண்ணே இவனுக்கு கல்யாணமே ஆகாம போயிடுமான்னு பயமா இருக்குன்னு அப்படின்னு கண்ண கசக்குற சக்திவேல். ராஜு மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருந்தான்னா அப்படின்னு சக்திவேல் அடுத்த பிட்ட போட எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் சக்திவேல பாக்குறாங்க. சலிப்பாகிற மாதிரி, ஐயோ ராஜு ஒழுக்கத்தை விடுங்க, முதல்ல இவனை ஒழுக்கமா இருக்க சொல்லுங்க, பொண்ணு வீட்டுக்காரவங்க தேடி வந்து பொண்ணை கொடுப்பாங்க அப்படின்னு மாறி கடுகடுன்னு சொல்ல, ஏய் வர வர நீ ஆத்தா மாதிரி ஆயிட்டு வர, பெத்த பிள்ளைங்களுக்கு எதிரா பேசுறதெல்லாம் என்ன பழக்கம் அப்படிங்கிற சக்திவேல். அண்ணே, குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அத பத்தி இந்த வீட்டுல பேச்சு மூச்சு கூட இல்லன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நான் சொன்ன எதையும் நான் மறக்கல, 4-5 புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், சீக்கிரமே இவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம், அடுத்த பொங்கல் இவனுக்கு தலை பொங்கல் தான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சரிண்ணே அப்படின்னு சக்திவேல் தலையாட்டா சாப்பிடாமயே எழுந்து போறாரு முத்துவேல்.
பாட்டி எழுந்து போயிட வடிவம் பின்னாடியே போறாங்க. ஏங்க கொஞ்சம் பொங்கல் வைக்கவா அப்படின்னு மாறி கேட்க, வேண்டாம் வேண்டாங்கிறாரு சக்திவேல். வெண்பொங்கல் அப்படின்னு மாறி கேட்க, வேணான்னு சொல்றேன்ல ச்சே அப்படின்னு சக்திவேல் சொல்ல மாறி அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பா என்னப்பா பண்றீங்க நீங்கன்னு குமரவேல் கேக்குறாரு. ஏய் நான் என்னடா பண்ணேன்னு சக்திவேல் கேட்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அரசியை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு என்கிட்ட சொல்றீங்க, இப்ப பெரியப்பா கிட்ட எனக்கு பொண்ணு பார்க்க சொல்றீங்க, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் நீ அரசியை தான் கல்யாணம் பண்ணணும், ஆனா அத நான் அண்ணன்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. டேய் அதே நேரம் அண்ணனையும் சும்மா விடக்கூடாது, அவரு பொண்ணாலதான் உன் கல்யாணம் நின்னுச்சுங்கிற குற்ற உணர்ச்சிய அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவரு பொண்ணு மேல இருக்க கோவம் குறையாம இருக்கும், அவளை வீட்டுல சேர்க்கறத பத்தி கூட நினைக்க மாட்டாரு, மொத்த சொத்து உனக்கு வருண்டா அப்படின்னு சக்திவேல் அவர் மனசுல இருந்தத பையன்கிட்ட சொல்லிட. ஓ நீங்க இப்படி யோசிக்கிறீங்களா, புரியுது புரியுதுங்கிறாரு குமரவேல். சரி அரசிகிட்ட பேசுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணனியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா பிடி குடுக்கவே மாட்டேங்கிறாப்பா. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏய் பட்ட அவமானத்துக்கெல்லாம் பழி தீக்க இது ஒண்ணுதான் சந்தர்ப்பம், சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரிப்பான்னு தலையாட்டுறாரு குமரவேல். கோமதியும் பாக்கியமும் சோஃபால உட்கார்ந்து இருக்க பாண்டியன் வர்றத பாத்துட்டு எந்திரிக்கிறாங்க. பரபரப்பா வர்ற பாண்டியன், கோமதி கோமதி அவங்க எல்லாம் எங்கன்னு கேக்குறாரு. எல்லாரும் இங்கதாங்க இருக்காங்கன்னு கோமதி சொல்ல, எல்லாரையும் கூப்பிடு முதல்லங்கிறாரு பாண்டியன். ஏங்க எதுக்குன்னு கோமதி கேட்க, விடு விடு நானே எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற பாண்டியன். டேய் சரவணா செந்திலு அதிரு அப்படின்னு கூப்பிடுறவரு, எங்க போயிட்டானுங்க இவனுங்கெல்லாம், ஏமா நீங்க எல்லாம் வாங்கம்மா இங்க அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்க 3 பேரும், மாமா நம்மளதான் கூப்பிடுறாரு போல அப்படின்னு எழுந்து வர, ஏமா நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா, சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு, மச்சான் சொல்லுங்க மச்சான் அப்படின்னு மடிச்சு கட்டி இருக்க வேஷ்டியை அவுத்து விட்டுக்கிட்டு வந்து பவ்யமா நிக்கிறாரு பழனி. 3 பசங்களும் கூட வந்து நிக்கிறாங்க. எங்கடா போனீங்கன்னு கேட்க, சும்மா வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் மச்சாங்கிறாரு பழனி. என்னப்பான்னு சரவணன் கேட்க, மாமா என்னாச்சு எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. அட பொறுமா சொல்றேன், அதுக்கு தானே எல்லாரையும் வர சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க ஏதாவது பிரச்சனையான்னு தயங்கிக்கிட்டே கோமதி கேக்குறாங்க. என்ன கோமதி நீ என் முகத்தை பார்த்தா பிரச்சனை வந்த மாதிரியே தெரியுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறவரு சிரிச்சுட்டு அந்த சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்றதுக்கு தான் உங்களை எல்லாரையும் இங்க வர சொன்னேன், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இந்த பக்கமா அந்த பக்கமா பாக்குறாரு பாண்டியன். எல்லாரும் குழப்பமா அப்படின்னு தலையாட்ட, எல்லாரும் வந்துட்டாங்க விஷயத்த சொல்லுங்க எனக்கு படபடன்னு வருதுங்கிறாங்க கோமதி. அது ஒண்ணும் இல்ல கோமதின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, ஒண்ணும் இல்லன்னா எதுக்கு வர சொன்னீங்க மச்சான்னு பழனி கேக்குறாரு. கேள்வி கேட்டுட்டு இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, கண்ட நேரத்துல காமெடி பண்ணிட்டுன்னு பாண்டியன் சொல்ல, டேய் சும்மா இருடான்னு கோமதியும் சொல்றாங்க. கோமதி சில நேரத்துல நம்ம நம்பவே முடியாத சில அற்புதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்ல, அப்படி ஒரு அற்புதம் இன்னைக்கு நடந்து போச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் என்னங்கிற மாதிரி குழப்பமா பாத்துட்டே இருக்காங்க. லாட்டரி எதுவும் அடிச்சிருச்சா மச்சான் அப்படின்னு பழனி கேட்க, எலை அப்படின்னு முறைக்கிறாரு பாண்டியன். மாமா அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே தடை பண்ணிட்டாங்களே அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமா இல்லங்கிறாரு பழனி. அப்பா கீழே இருந்து நகை எதுவும் எடுத்துட்டு வந்தீங்களான்னு அரசி கேட்க, எல்லாரும் வாயை பொத்திட்டு சிரிக்கிறாங்க. ஏய் சும்மா இருடி, முதல்ல அவரை பேச விடுங்க, நீங்களா ஏதாவது கேட்டுட்டு இருக்கீங்க, ஏங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, எங்க சொல்ல விடுறீங்க, ஓ நான் சொல்ல வந்த மறந்துட்டேன் பாரு அது அப்படின்னு தலையை சொறியிற பாண்டியன், என்னடா சொல்லி முடிச்சேன்னு கேக்குறாரு. பா அற்புதத்துல அப்படின்னு சரவணன் எடுத்து கொடுக்க, கரெக்டா அப்படிங்கிற பாண்டியன். கோமதி நானும் குமரேசன் மாமாவும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தோம், போற வழியில என்னென்னமோ பேசி கடைசியில எங்க பேச்சு பழனிவேல் கல்யாணத்துல வந்து நின்னுடுச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மறுபடியுமா அப்படின்னு பழனி சரவணனை பாக்கலாம் இருமாமா மாதிரி சரவணன் பழனிய பாக்குறாரு. இவன் கல்யாணத்துல மட்டும் எதுக்குடா இப்படி பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறப்பதான் வேற ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. கோமதி நம்ம வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் சுத்தமா ராசியே இல்லைன்னு பேசிட்டு இருக்கப்பதான் திடீர்னு குறி சொல்ற ஒரு நாட்டம் குமரேசன் மாமா சொன்னாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. அதுலயும் மயிலோட அப்பா ரொம்ப ஆர்வமா பாக்குறாரு. தமிழ் மாசம் 1ஆம் தேதி மட்டும்தான் அவரு குறி சொல்லுவாராம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நம்ம கருப்புசாமி கோயில் பூசாரியா சம்பந்தி அப்படின்னு மயிலோட அப்பா கேக்குறாரு. சம்மந்தி சரியா சொன்னீங்க சம்மந்தி, அவரேதான் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அவரு ரொம்ப பெரிய ஆளாச்சே சம்மந்தி, நானும் அவர்கிட்ட 2-3 தடவை போய் குறி கேட்டிருக்கேன்னு மயிலோட அப்பா சொல்றாரு. அக்யூரேட்டா சொல்லுவாரேன்னு அவரு சொல்ல, அந்த விஷயமே எனக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது சம்மந்தி, எனக்கு இதுல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் குமரேசன் மாமா சொன்னதுக்காக வேண்டியே நான் போனேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. சம்மந்தி அவர் நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு குலசாமி கோவிலுக்கு நம்ம போகாததுதான் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அவரு சொன்னாருங்கிறாரு பாண்டியன். அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி மயிலோட அப்பா சிரிக்க, ஏங்க நாம என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போக கூடாதுன்னா இருக்கோம், உங்க குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னே தெரியலையேங்க அப்படின்னு கோமதி கேட்க, அதுதான் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு
அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் ஆச்சரியமா அதிர்ச்சியுமா அவரை பாக்குறாங்க. ஓ, நம்ம மாதிரியே இவரும் ஒரு குலசாமிய ரெடி பண்ணிட்டாராங்கிற மாதிரி பாக்கியம் அவங்க வீட்டுக்காரரை பாக்குறாங்க. எப்படிங்கப்பா அப்படின்னு செந்தில் கேட்க, இலையே நான் பிறந்த ஊரை சொல்லி குலசாமி எனக்கு தெரியாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன்டா. அதுக்கு அந்த பூசாரி தானா உங்களுக்கு தெரிய வரும்னு சொன்னாரு. என்னடா இப்படி சொல்றாரு, எம்பட்டு தெரிய வரும், எப்படி தெரிய வரும்னு யோசிச்சுட்டே வர்றப்ப ஒருத்தவங்க நான் நடந்து வர்றப்ப அவங்களா தேடி வந்து பேசுறாங்க. என்ன ஒண்ணு, அவங்க என்னை விட ஒரு 4-5 வருஷம் பெரியவங்களா இருப்பாங்க. அவங்க, தம்பி நீயும் நானும் பிறந்த ஊரு ஒரே ஊரு தானே, அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உனக்கு அவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பதான் ஒரு அதிசயமே நடந்து போச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் அப்படியே ஆர்வமா பாண்டியனையே பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி என்கிட்ட பேசுனது வேற யாரும் இல்லைன்னு பாண்டியன் சொல்ல, சாமியா அப்பா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க அரசி. அதெல்லாம் இல்லப்பா, என்கிட்ட பேசுனது என் பெரியம்மா பொண்ணு, என் அக்கா. அவங்க பேரு வந்து உமையாள். சின்ன வயசுல இருக்கும்போது அவங்கள பார்த்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ஆனந்த அதிர்ச்சியோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எங்க அக்கா கூட தடவையா இன்னைக்குதான் குறி கேட்க வந்திருக்குது. எங்க அக்காவையும் என்னையும் ஒரே நேரத்துல எங்க குலசாமி தான் ஒண்ணு சேர்த்திருக்குன்னா பாத்துக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, நாத்தனார்னு வேற ஒருத்த வந்துட்டாங்களான்ற மாதிரி கோமதி யோசிக்கிற மாதிரி தெரியுது. கோமதி, நம்ம குலசாமி கோயில் மானாமதுரையில இருக்கான். சொந்த பந்தம் எல்லாம் அங்க சேர்ந்து நாளைக்கு பொங்கல் கொண்டாடுறாங்களாம். நம்ம எல்லாரையும் அக்கா அங்க வர சொல்லுச்சு. நாம நாளைக்கு எல்லாரும் நம்ம குடும்பத்தோட குலசாமி கோவிலுக்கு போறோம் அப்படின்னு பாண்டியன் பெருமிதமா சொல்லி முடிக்க, ரொம்ப பெரிய அதிசயங்க. ஒரே நாள்ல உங்க அக்காவை கண்டுபிடிச்சு நம்ம குலசாமிய கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் அங்க போறோமான்னு ஆச்சரியமா கேக்குறாங்க கோமதி. அட ஆமா கோமதி, இது ஆச்சரியமும் அதிசயமும் தானே. கடவுளோட அருள் இல்லாம எப்படி நடக்கும்னு சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏற்கனவே பரம பக்தியான கோமதி அப்படின்னு பூரிச்சு போய் பாக்குறாங்க. ஊர்ல எனக்கு ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருக்காங்களாம், எல்லாத்தையும் நம்ம அங்க போய் பார்க்க போறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பழனிதான் ஆளா சந்தோஷப்பட்டு தலையாட்டுறாரு. ஏன் கோமதி, இனிமே எவனாவது எனக்கு குடும்பம் இல்ல குலசாமி இல்ல சொந்த பந்தம் இல்லன்னு பேசட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற பாண்டியன். சம்பந்தி, பேச்சுவாக்குல உங்களை கூப்பிடாம விட்டுட்டேன் பாருங்க, நீங்க 2 பேரும் கண்டிப்பா கோவிலுக்கு வரணுங்கிறாரு பாண்டியன். நாங்க எதுக்குன்னு பாக்கியம் கேட்க, என்ன நீங்க எதுக்கா, இது என்ன வம்பா இருக்கு, உங்க குலசாமி கோயிலுக்கு நாங்கெல்லாம் வரலையா, அதே மாதிரிதான் நீங்களும் வரணும். நாளைக்கு காலையில வெள்ளனா எல்லாரும் கிளம்பிடுவோம். சமந்தி, பேசாம நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிடுங்களேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நாளைக்கு நாங்க எல்லாரும் எங்க வீட்ல இருந்தே வந்துடுறோமேங்கிறாங்க பாக்கியம். சரி, அப்புறம் ஏன்பா மீனா, உங்க வீட்டு ஆளுங்களையும் கூப்பிடலாம்னா அவங்க என்ன பாண்டியன் இழுக்கிறாரு. ஏண்டா செந்திலு அப்படின்னு கூப்பிட, என்னப்பான்னு கேக்குறாரு. எப்படியாவது மீனா விட்டு ஆளுங்கள நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வர வைக்கணும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்க எப்படிப்பா வருவாங்க அப்படின்னு செந்தில் சொல்றாரு. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கிற, குலசாமி கோயிலுக்கு எல்லாரும் குடும்பத்தோட போறப்ப சம்பந்திங்கிற வழியில அவங்களும் வரணும் இல்ல, சாமி விஷயம் இல்லையா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாமா அவங்க வரமாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏன்பா, அவங்க வர்றாங்களோ இல்லையோ கூப்பிடுறது ஒண்ணும் தப்பு கிடையாதுல்ல. இலை செந்திலு, நீ கூப்பிடு அப்படிங்கிற பாண்டியன் யோசிச்சுட்டு, அப்புறம் வேணாம் நானே கூப்பிட்டுக்கிறேன். மீனா, அப்புறமா உங்க அப்பா போன் நம்பரை கொடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க மாமான்னு தலையாட்டுறாங்க மீனா. சரி கோமதி, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு பாண்டியன் கேட்க, இல்லங்க இப்பதான் காய்கறி நறுக்கி வச்சோம் அப்படின்னு கோமதி மெதுவா சொல்ல, சமையல்லாம் இன்னைக்கு தடபுடலா இருக்கணும், பிரமாதமா இருக்கணும், சீக்கிரமா வெளியில போயிட்டு வந்துடுறேன்னு பாண்டியன் எந்திரிக்க, ஏங்க இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்கன்னு கோமதி கேக்குறாங்க. ஏய், கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சாமா செட் எல்லாம் வாங்க வேண்டாமா, நான் சீக்கிரமா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாரு பாண்டியன். ஏங்க அப்புறம் போலாங்கன்னு கோமதி சொல்ல, இல்லடி இப்ப போய் வாங்கினாதான் எல்லாம் சரியா வரும், வந்துடுறேன்னு பாண்டியன் எந்திரிக்க, அப்பா நான் வேணா கூட வரட்டுமான்னு சரவணன் கேக்குறாரு. இல்லடா வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வேஸ்ட் நுண்ணிய கையில புடிச்சுக்கிட்டு பாண்டியன் கிளம்ப, சம்மந்தி ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறாருன்னு மயிலோட அப்பா கேக்குறாரு. கோமதி சாஃப்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இல்லங்க சொந்த பந்தம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, அத வச்சு நிறைய பேர்கிட்ட நிறைய பேச்சு கேட்டிருக்காரு. இப்ப அவரோட சொந்தம் குலசாமி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே அவருக்கு தலகால் புரியல அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாம் நிறைவா ஒரு பார்வை பாக்குறாங்க. மீதி என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.